பட்ஜெட்ல நல்ல ரெட்ரோ பைக் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருப்பீங்க. பட் ராயல் என்ஃபீல்டே வேணாம் அப்படின்னு ஹோண்டா சைடு வந்தீங்கன்னா உங்களை குழப்பறதுக்குன்னே 2 பைக் இருக்குது. அந்த 2 பைக் என்ன அப்படின்னா ஹோண்டாவோட CB350 தான். பட் ஹைனஸ் அண்ட் ஆர்எஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 2 பைக்ல எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. 2 பைக்கும் வேற வேற இல்ல, ஒன்று தான், பட் வேற. எஸ், வேற கேட்டகரி. 2 பைக்ல என்ன வித்தியாசம், இந்த 10 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்ன வித்தியாசங்கள்ன்றத வீடியோல கண்டுபிடிச்சு 2 பைக்கும் யார் யாருக்கு சூட் ஆகுன்றத டீட்டெயில்டா அந்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம் வாங்க. ஹோண்டா CB350 ஹைனஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். CB350 RS பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த 2 பைக்லயும் என்னென்ன வித்தியாசங்கள்ன்றத நம்ம கண்டுபிடிப்போம். கேட்டகரியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு ரெட்ரோ க்ரூசர். இந்த பைக்கோட கேட்டகரி பார்த்தோம்னா இது ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர். எஸ், இப்போ டிசைன்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி பெருசா எந்த மாற்றமும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. ஹெட்லைட்டை பாருங்க, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இது ஒரு ரெட்ரோ பைக், அதனால ரவுண்ட் ஷேப்ல ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரெட்ரோ பைக் தான், அதனால இதுலயே ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. என்ன அங்க குரோம் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, இங்க வந்து பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க. எஸ், ப்ராப்பர் ரெட்ரோனால இங்க குரோம் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அதே மாதிரி இண்டிகேட்டர் ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இது ஒரு ப்ராப்பர் ரெட்ரோ க்ரூசர்ன்றதை டிஃபைன் பண்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இண்டிகேட்டர் ஷேப் வந்து ரெட்ரோ ஷேப்ல இருக்கு. பட் உள்ள இருக்க எலிமெண்ட் வந்து ஆன் ட்ரெண்ட், அதாவது LED இண்டிகேட்டர். அப்பவே சொல்லியிருந்தேன் இது ஒரு நியோ ரெட்ரோனா என்ன, மாடர்ன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ற ஒரு ரெட்ரோ பைக் தான். ஸோ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் LEDல தான் கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, ரவுண்டா கொடுக்கல. இது ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் பார்த்தோன்னா ஒரு க்ரூசர் பைக்ஸ், அதாவது பழைய ஸ்டைல் பைக்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெண்டர் நல்லா அகலமா நீளமா கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இதுவும் வந்து அந்த க்ரூசர் பைக் அப்படின்றத நமக்கு நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பைக்கோட ஃபெண்டர் பார்த்தோம்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் லுக் கொண்டு வரணும்ட்டு. அதனால இதை யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். பட் இதுல ஒரு சின்ன கான் இருக்குது, என்னன்னா சேர் அடிக்கும் உங்களுக்கு. எஸ், பின்னாடி எக்ஸ்டெண்டர் இல்லை, எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்கலாம். நம்ம அதில் வந்து தேவையே கிடையாது, நம்ம வந்து ஃபுல்லா மர்க்காடே பெருசா கொடுத்துட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் டயர் பாருங்களேன், நீங்க விஷுவல்லே பேட்டர்ன் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இது வந்து அந்த கம்ஃபர்ட் பேஸ் பண்ண ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அந்த க்ரூசர் ஒரு மெச்சியோர்டான ஒரு டிசைன்ல இருக்கணுன்ற மாதிரி டயர் பேட்டர்ன் முத கொண்டு இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸை பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இது மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், அண்ட் அலாய் வீலோட டிசைன் 2 பைக்லயுமே சேம் தான். க்ரூசர்னால ஒரு ஸ்போக் வீல் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் ஸ்போக் வீல் நவ டேஸ்ல வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இல்லை. இதுல அலாய் வீல்ஸ்னால டியூப்லெஸ் டயர் கிடைக்குது. ஈஸியா எங்க பஞ்சர்னாலும் பார்த்துட்டு போயிடலாம். பட் ஸ்போக் வீல்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டஃப்பான ஜாப் தான். இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதே கிடையாது. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் 100/90 19 இன்ச்சஸ் அலாய் வீல். க்ரூசர்ல 19 இன்ச்சஸ் பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இந்த பைக்ல சேம் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எந்த டிஃபரன்ஸ் இல்லை, பேட்டர்ன் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தோன்னா 310mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களதுல எவ்வளோ? எல்லாம் ஒன்று தான், வேற பைக்கு சேம் தான் அப்படின்ற மாதிரி. சேம் பட் டிஃப்ரெண்ட். எஸ், அந்த டிஃப்ரெண்ட் வேர்டை நீங்க பிடிச்சிக்கிட்டே ஆகணும், ஏன்னா கேட்டகரி வேற. டூவல் சேனல் ABS கிடைக்குது உங்களுக்கு. டுவல் சேனல் ABS. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கிடைக்குது. என்ன ப்ரோ எல்லாம் ஒன்றுன்னு சொல்ற மாதிரியே இருக்குது. முக்கியமான விஷயத்துக்கு 2லையுமே வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுக்குறாங்க. கம்ஃபர்ட் மட்டும் டிஃபர் ஆகும். ஹைனஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டேட்ல இருக்கும் சஸ்பென்ஷன். பட் RS போனா கொஞ்சம் ஸ்டிஃபா நீங்க ஃபீல் பண்ணி கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பைக். எஸ், ஸ்போர்ட்ஸ் தீம்ல இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டைனமிக்ஸ். டியூனிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து நல்லா வேணும்னா நீங்க ஹைனஸ் தான் ப்ரிஃபர் பண்ணணும். என்னடா எல்லாமே ஒரே ஸ்பெக்கா இருக்குது அப்படின்றீங்களா? இப்போதான் நம்ம மெயினான டிஃபரன்ஸ்க்கே வரோம். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க, 17 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுக்குறாங்க. நாங்கள் 130 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுக்குறோம், 18 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து அவங்க க்ரூசர்ன்றனால வந்து அவங்களுக்கு டயர்ஸ் பெருசாக தேவைப்படலை. அது மாதிரி வந்து சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றனால செக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அலாய் வீல் சைஸுமே சின்னது பண்ணியிருக்காங்க. எஸ், ஏன்னா இப்போ நம்ம வந்து க்ரூசிங் மேப், அவங்க பர்ஃபார்மன்ஸ் மேப். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி, ரைட் குவாலிட்டி எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து க்ரூசிங்னால ரிலாக்ஸ்டாக இருந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி ஒரு டைனமிக்ஸில் பில்ட் பண்ணப்பட்ட டயர்ஸ் தான் இது. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா RS வந்து ரொம்ப உங்களுக்கு லுக் அட்ராக்டிவாக இருக்கும். அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டாப் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியிலேயே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து யூனிக்காக தெரியுது பார்க்கவே. தென் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து தனியாகவே நமக்கு ஃபெண்டருக்கு கீழே வந்துடுது. ஸோ இதுவுமே பார்க்க வந்து அழகாக இருக்குது. நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த 30+ இருக்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைன். ஒரு பெரிய பல்ஜான ஃபெண்டர், அதில் டெயில் லேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல் டெயில் லேம்ப். இது எத்தனை பேருக்கு தெரியும், எந்தெந்த பைக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இண்டிகேட்டர், நம்பர் பிளேட் ஹோல்டர் எல்லாமே ரொம்ப லென்த்தாக கீழே வருது. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெட்ரோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி அதுக்கு இந்த டெய்லைட்டுக்கு மேலேயும் குரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாஸ்ட்லையும் குரோம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து
இன்னொரு ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த பைக்கை நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும். ஸ்டாக்லேயே லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் கிடைக்குது, சாரி கார்டோட இன்டெகிரேட் பண்ணி. அப்படி பார்க்கும்போது அந்த பைக்கோட டயர்ஸ் வந்து மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ். இந்த பைக் வந்து மேட் ஃபார் எவ்ரி ஒன். சண்டை போடணும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ வந்து ஃபார்முலா முடிச்சலான்னு பார்க்குறேன். எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. நாங்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்கோம். யூனிக்காக இருக்குது. கட் சீட்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். சீட்டோட லென்த்தை பாருங்க. சீட்டோட லென்த்து இதுதான் பெருசாக இருக்குது. எப்படி பெருசா? சீட்டோட விட்த் தான் முதல்ல அதிகம். சீட்டோட லென்த் எங்கதுல தான் அதிகம். கிராப் ஹேண்டில் பாருங்க, ஸ்டாக்லேயே கொடுக்குறோம். எங்க கிராப் ஹேண்டில்? கிராப் ஹேண்டில் நான் என்ன சொன்னேன், இது யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண அடிச்சு. கிராப் ஹேண்டில் பின்னாடி த்ரால் கொடுத்தனே பின்னாடி போயிடலாமா? அட்ராக்ட் பண்ணி. ஐனஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன்ஸ்க்கான பைக்கு. ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான பைக்கு. ஒரு இல்லை, நான் எப்பயுமே யங்ஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆர்எஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாம் நல்லா தான் இருக்குது சொல்கிற வரைக்கும். ப்ராக்டிக்கலாக இங்கே விஷயம் வேணும்ல. நாங்கள் சாரி கார்ட்லேயே வந்து ஃபுட் ஸ்டெப் கொடுக்குறோம், கிராப் ஹேண்டில் கொடுக்குறோம், சீட் வந்து நல்லா அகலமாக இருக்குது, ஸ்பிளிட் சீட்டாக கிடைக்குது உங்களுக்கு. சிங்கிள் சீட்டாக கொடுத்தாலும் நமக்கு வந்து எல்லாமே இருக்குங்க. இன்னொரு மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட்ஸ் தான். அதில் வந்து கட் சீட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சீட்டாக கொடுக்குறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கிராப் ஹேண்டில் இல்லை. சரிங்க ப்ரோ, பேக் ரெஸ்ட் வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்து வாங்கணும். நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு த்ராட்டில் கொடுத்தா அப்படி பின்னாடி பறந்து போயிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறது? சேஃப்டி எங்கே இருக்குது? சேஃப்டி ப்ரோ, ரெண்டு பைக்கும் ஒன்று தான். இந்த ஒரு டைலாக் வச்சு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பைக்கும் ஒன்று கிடையாது. பழைய ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க கம்பேரிசனில். இது வரைக்கும் புது ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம். இனிமேல் அப்படி போனா எங்களுக்கே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்காது. சுவாரஸ்யம் ஆரம்பமா. ஆர்எஸ்ல வந்து நம்ம அட்ராக்ட் பண்ற விஷயமே பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து பிளாக் அவுட் பண்ணிருப்பாங்க. குரோம் வந்து பழைய ஸ்டைல், பிளாக் அவுட் பண்ணதுதான் புது ஸ்டைல். பார்க்க கிளாஸியா இருக்குன்னு சொல்லலாம். கிளாஸி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. எக்ஸாஸ்ட் நோட்டை பத்தி பேசுங்க. எக்ஸாஸ்ட் நோட் என்ன, ரெண்டு பைக்லயுமே பாத்தீங்கன்னா இன்ஜின் சேம் தான் அப்படின்னு. ஆனா சேம் தான். ஆனா இன்ஜின் மேப்பிங் வந்து ஆர்எஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் டியூன்டா இருக்கும். அதனால எக்ஸாஸ்ட்டுமே கொஞ்சம் நமக்கு வந்து லவுடா இருக்கும். ஐடியல் நோட்டு சரி, அமத்துங்க பீட் பாத்தீங்களா மாதிரி பீட்னு அமத்துங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. அந்த ரெட்ரோ அப்படின்றது ஐடல்லே தெரியுதா? எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் பெருசா யூனிக்கா இருக்கும். கேமராமேனும் நமக்கு தான் ஓட்டு போடுறாப்புல. பிளாக்ல தான் வந்து எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெண்டுலயுமே எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வருது. ஆனா நீங்க லவுடான எக்ஸாஸ்ட் வேணும்னா ஆர்எஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். க்ரூசர் அப்படின்னா நமக்கு மெயினா தேவைப்படுறது டேங்க் கெப்பாசிட்டி. இதுல 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களதுல எவ்வளோ? நம்மளும் 15 லிட்டர்ஸ் கொடுக்குறோம். க்ரூசர்னு சொல்றாரு. இந்த பைக்ல க்ரூசிங்கும் பண்ணலாம், ஸ்போர்ட்டிங் லுக்கும் இருக்குது. அப்படின்றப்போ ஆர்எஸ் தான் பெட்டரான சாய்ஸ். பெட்டரான சாய்ஸ் நீங்க சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம், நடுவுல நின்றுட்டு ட்ரிப்புக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? டெஸ்டினி ரீச் பண்ணும்ல. டெஸ்டினி ரீச் பண்ணா எல்லாத்தையும் பேசணும். இப்போ நான் இன்ஜினை பத்தி பேசுறேன். இன்ஜினை பத்தி பேசுங்க. ரெண்டு இன்ஜினுமே சேம் தான். 349 சிசி, 20.8 PS பவரும் 30 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 30 நியூட்டன் மீட்டர் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டர்னே சொல்லலாம். தென் ரெண்டு பைக்லையுமே பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. சுவிட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரெண்டு பைக்லையுமே கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல வந்து ஹோண்டா வந்து லீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொன்னீங்க, ஏன் ஒரு 25 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்கலாம்ல? இன்ஜின் சேம் தான். என்ன ஹோண்டா CB 350 வாங்குறவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்எஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஜஸ்ட் a ஸ்போர்ட்டியா வெர்ஷன், அவ்வளவுதான். இங்க வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெட்ரோ வெர்ஷனா நீங்க இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். வித் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஜீரோ வைப்ரேஷன். எல்லாமே ஜீரோ வைப்ரேஷன் தான். இதுவும் ஜீரோ வைப்ரேஷன் தான். ஆனா இன்னொரு விஷயம், ஃபைனலா ஹைனஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸை பத்தி டிஃபைன் பண்ற ஒரு நேம் அது. ஸோ அதனால யூ வில் பி ஹை ஸ்டாண்டர்ட் பர்சன் while buying this bike. எப்படி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பேர் வச்சது கம்பெனிங்க, நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான். சொல்லுங்க ஆர்எஸ்க்கு என்ன சொல்லுங்க? ஆர்எஸ்க்கு வந்து ரேசிங் ஸ்போர்ட்ஸ், ரேசிங் ஸ்போர்ட், சிட்டி பைக்னு சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக். நீங்க வந்து ஒரு ரெட்ரோல ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா you can prefer this motorcycle. இப்போ GST வேற கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. 20,000க்கு மேல விலையை கம்மி பண்ணிட்டாங்க. CB 350 ஹைனஸ் வந்து மொத்தம் 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. டீலக்ஸ் ப்ரோ, டீலக்ஸ் ப்ரோ குரோம். டீலக்ஸோட ஆன் ரோட் பிரைஸ் 2,41,000 மதுரை பிரைஸ் இது. டீலக்ஸ் ப்ரோ வந்து 2,44,000 ஆன் ரோட் பிரைஸ். டீலக்ஸ் ப்ரோ குரோம் வந்து 2,47,000 ஆன் ரோட் மதுரை பிரைஸ். இதே ஆர்எஸ் பார்த்தோம்னா நமக்கு DLX பார்த்தோம்னா 2,47,000 ஆன் ரோடு. டீலக்ஸ் ப்ரோ பார்த்தோம்னா 2,49,000. ஹைனஸை விட ஒரு 3,000 ஆர்எஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எஸ், ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன்லையா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சட்டிலான வெர்ஷனே 3,000 கம்மியாக கிடைக்குது. இந்த பைக்கோட மெயின் டிஃப்ரென்ஸே நம்மளோட ரைடர் ட்ரையாங்கிள் தான். அதனால தான் இந்த ரெண்டு பைக்குமே வேற கேட்டகரிக்கே போயிருச்சு. அந்த ரைடர் ட்ரையாங்கிளை இப்போ பார்த்துடலாம். ஐனஸோட ரைடிங் போஸ்டர் பார்க்குற முன்னாடி இந்த பைக்கோட வெயிட் வந்து 181 கிலோகிராம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க, பட் ரொம்ப வெயிட்டை, அதாவது அந்த ஹெவினஸை ஃபீல் பண்ண மாட்டீங்க. எங்ரஸ்
நீங்கள் பைக்கில் ஏறி உட்காரும் போதே வெயிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணல. நான் ஃபீல் பண்ணாதனால சொல்கிறேன். ரைடிங் போஸ்டர் பாருங்கள், கொஞ்சம் ஃபார்வர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் பேக்ஸை. அந்த ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் போஸ்டர் லெவல் கிடைக்கணும்னு. ரைட் அதுலேங்க வயசானவங்க ஓட்டுற மாதிரி இருக்கு ப்ரோ பைக்கு. எப்படி நான் ஆனால் சுற்றி பார்க்குறேன், வயசானவங்க பைக் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது ஹைனஸ். அது உங்களுக்கு கொடுக்க தான் ப்ரோ செய்யும். நாங்களாம் யங் பர்சன்ஸ் அங்கே வந்து பேசுகிறேன் நான். நீங்களாம் வயசானவங்க, நாங்களாம் யங்கான பர்சன். இங்கே ரைடிங் போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்ரைட்டாக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வயசானவங்களுக்கு முதுகு வலி வரக்கூடாதுல்ல, அதனால இப்படி உட்காந்தா முதுகு வலி வராமல் இருக்கும், அதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. CB350 ஹைனஸ் ஓனர் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, வீடியோ முடிஞ்சோன்னா கமெண்ட்ஸ்க்கு போங்க. ஓகே, ஹேண்டில் பார் வந்து நல்லா அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. குரோம் லீவர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு, ரொம்ப சாஃப்ட். ஹோண்டானாலே சாஃப்ட் தான் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, ரெவ் பண்ணுறதுலேருந்து, த்ரால் கிரிப்பை பிடிக்கிறதுலேருந்து, பிரேக் சப்ளை பண்ணுறதுலேருந்து, அந்த ஒரு வைப்ரேஷன்லெஸ் ரைட் வந்து சான்ஸ்லெஸ். க்ரூசர் செக்மெண்ட்டில் இந்தியாவில் இந்த விஷயத்தை வேறு எந்த பைக்லையும் பார்க்க முடியாது. கரெக்டு தானே? இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவார், ஏன்னா பண்ணி தான் ஆகணும். ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியனோட சேர்ந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே சரி, அதே மாதிரி லாங் டிரைவ் சரி, அந்த லாங் டிரைவ் போகிறதுக்கு ஒரு மெயினான அட்வான்டேஜ் இந்த ரைடிங் போர்ஷன், நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார். இதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இந்த ஹைனஸ் CB350. RSஓட ரைடிங் ப்ரோஷர் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது ஒரு ஸ்போர்ட்டியான பைக்கு, பார்க்கவே ஆசையாக இருக்குது. ராக்கி பாய் பைக் மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, உட்காருங்க. எனக்கு இருக்குதா ராக்கி பைக் மாதிரி, அப்படியே நியோ ரெட்ரோவை கொண்டு வந்திருக்காங்க. ரைடிங் ப்ரோஷர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக, டுவோர்ட்ஸ் ரைடர் இல்லை, டுவோர்ட்ஸ் வந்து ரோடு தான் இருக்கு. ரோடு இது அக்ரெசிவா நீங்கள் இப்படி பிடிச்சி உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னா அப்படி தான் இருக்கும். ரைடர் ட்ரையாங்கில் பாருங்கள். ஸோ ரைடர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ரெட்ரோ பைக்காக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லுக். நான் இப்படி பிடிச்சி உட்காந்துருந்தேன் கம்பீரமாக. எப்படி உட்காருங்க, நாங்களும் கம்பீரமாக இருக்கும். நீங்களா கம்பீரமாக ஆகக்கூடாது. அந்த கண்ணில் அந்த திமிரு தெரியுதா அப்படின்னு, அது இங்கே தேவையில்லாத டாபிக். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து உட்காந்தா அந்த பைக் அந்த போஸ்டர் வந்து அப்படியே நமக்கு கம்பீரமாக அமையணும். அமைதா கம்பீரமாக தான் இருக்குது. என்னன்னா அது வந்து இப்படி இருக்கும், இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது, அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் பைக்னு வைங்க சொல்லி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ன்ற லுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. இதில் வந்து அந்த கம்பி வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துது. நம்ம இதில் அப்படி இல்லாதனால செம்மையாக ஒரு லுக்கு கொடுக்குது. ஆகும்போது பின்னாடி யாரும் சேஃபாக உட்காரக்கூடாது. சேஃபாக உட்காரலாம். நம்ம வந்து சிங்கிளாக ஓட்டுறீங்க அப்படின்னா பைக் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக ஓட்டுறீங்க உட்காந்து எதைங்க பிடிக்கிறது? இங்கே பாருங்க, என்னைய பிடிச்சிப்பாங்கங்க. சொல்லுங்க வேறு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என்னைய பிடிச்சிப்பாங்க, ஃபேமிலியாக இருந்தாலும் என்னைய பிடிச்சிப்பாங்க. என்னைய பிடிச்சிட்டு ஓட்டுறான், அதுவும் வந்து இல்லைன்றதை அக்செப்ட் பண்ண முடியல இல்லையா? சரி, வேற வெயிட் பார்த்தீங்கன்னா ஹைனஸை விட 1 கிலோ கம்மி தான். அது 181, இது 180 kg தான். ஸோ 180ன்றதே கொஞ்சம் அதிகம் தான். பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் ஃபீல் ஆகலைன்னே சொல்லலாம். அந்த பைக்கில் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறீங்கன்னா இதோட பிக்கப் வந்து வேற மாதிரி இருக்குது, ஸ்மூத்னஸ் வேற மாதிரி இருக்குது. 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரெண்டு பைக்லையும் சேம் தான்ன்றது நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபியூல் ரேஞ்ச் எங்கள் இதில் அதிகம். 40லேருந்து 45 நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் இதில் எவ்வளோ மைலேஜ் எடுக்கிறாங்க? நம்ம இது வந்து கொஞ்சம் இன்ஜின் டியூனிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றனால 30லேருந்து 35 வரைக்கும் சேம் அதே ஹார்ஸ் பவர், அதே டார்க் தான். எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. பட் டியூனிங் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் எப்படி 10 கிலோமீட்டர் வித்தியாசப்படுது? எப்படின்னா இப்போ சடனாக வந்து உங்களுக்கு ஒரு பிக்கப் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ சிக்னலில் இருக்கீங்க, போட்டு அப்படியே முறுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மைலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நாங்களும் முறுக்கி தான் ஓட்டுறோம். நீங்கள் ஹைனஸ் வச்சுருக்கீங்க, கஸ்டமர்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். RS ஓனர் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், மைலேஜ் வந்து எக்ஸாக்டான ஃபிகர் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். அங்கே நம்ம பேசுவோம், கரெக்டு தானே? பட் வந்து ஹைனஸை விட RS வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து இதோட டியூனிங் வேறு. எஸ், ஸ்போர்ட்ஸ் டியூனிங்னால ப்ரோ சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும், இமீடியட் சடன் த்ராட்டில் கொடுத்தோன்னே ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஹைனஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இங்கே ரெஸ்பான்ஸே இருக்கு. RS ப்ரிஃபர் பண்ணலாம். சாரி, RS நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் உங்களுக்கு இதில் ரெஸ்பான்ஸே இருக்காதுன்னு கிடையாது. ரெஸ்பான்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் பிட் டிலே இருக்கும். அந்த டிலே அங்கே இருக்காது, குயிக்காக இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தராக இருக்கும். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் சரி, ரொம்ப வந்து ஸ்மூத்தியரான இன்ஜினும் ஹோண்டா இன்ஜினை சொல்லலாம். ரிலையபிளான இன்ஜினும் கூட, டியூரபிளான இன்ஜினும் கூட. பட் ஏர் கூல்டு இன்ஜின் தான். ரெட்ரோன்னு வந்துட்டோம்னா நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்றதை விட காம்ப்ரமைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி லிக்விட் கூலோட இருக்கான். அந்த பைக்கை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். கம்பேரிசனில் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி சர்வீஸ் காஸ்ட் அண்ட் சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தோம்னா 6000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000, செகண்ட் சர்வீஸ் 6000 அண்ட் தேர்ட் சர்வீஸ் 6000. இந்த ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லேபர் ஃப்ரீ சர்வீஸ். அதனால லேபரோட காஸ்ட் மட்டும் கம்மியாகும். அரௌண்ட் வந்து ஒரு 2500 வரும். ஃபர்ஸ்ட் 3 லேபர் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பெய்ட் சர்வீஸ்க்குள்ள போறீங்க அப்படின்னா 3500 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்க்கல,
கேட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஹைனஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். கான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நேரோவான டயர். ரொம்ப சின்ன டயர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய டயர்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 140 செக்ஷன் போயிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் சொல்ல வரேன். ஆனால் அதை தாண்டி வந்து டிசைன் வந்து கொஞ்சம் மெச்சியோர்டாக இருக்கும், ரொம்பவே மெச்சியோர்டாக இருக்கும். ஸோ இந்த மெச்சியோர்டான டிசைனை ஏன் கானில் எடுத்துகிட்டு வரேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த டிசைன் பெருசாக பிடிக்கிறது இல்லை, பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மைண்ட் செட். அதனால இந்த பைக்கோட டிசைன் 50% பீப்புளுக்கு பிடிக்கலாம், 50% பீப்புளுக்கு பிடிக்காம போகலாம், பிகாஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்கனால. ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட் கம்ஃபர்ட், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சஸ்பென்ஷனு, சீட் கம்ஃபர்ட்டு, சீட் ஸ்ட்ரக்சரு, பில்லியனோட சேஃப்டி லைக் கிராப் ஹேண்டில், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பின்னா ட்வின் ஷாக்கர் கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் அல்டிமேட்டாக இருக்கும், 0 வைப்ரேஷன், அதனால ப்ளசண்ட்டான ஒரு ரைட் இருக்கும். த்ராடல் ரெஸ்பான்ஸ்லேருந்து இன்ஜின் நோட் இருந்து எக்ஸாஸ்ட் நோட் வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி இப்படியே இருக்கும், வேவ் இப்படிலாம் இருக்காது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டை நீங்கள் இந்த ஹைனஸில் ஃபீல் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து சிட்டி யூஸ் பண்ண முடியும், எஃபிஷியன்சி அதிகம், லாங் டிரைவ்னாலும் பண்ணலாம். இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பைக் பார்க்குறீங்கன்னா இந்த ஹைனஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஆர்எஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கான்ஸ் பார்த்தோம்னா இதில் பில்லியன் சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை. அதனால் வந்து பில்லியன்ஸ் வந்து இதில் வந்து ஹைனஸ் அளவுக்கு இந்த இதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டாவது கான் பார்த்தோம்னா இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் தான். இது வந்து ஸ்போர்ட்டியராக டியூன் பண்ணுன்றதுக்காக சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃபர் ஆக்கியிருக்காங்க. ஹைனஸ் அளவுக்கு இல்லாட்டாலும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ப்ரோஸ் பார்த்தோம்னா ஆர்எஸில் உங்களுக்கு ஸ்போர்ட்டியரான லுக் இருக்கிறனால ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்கும். யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைனில் இந்த பைக் இருக்குது. தென் ரியரில் வந்து ஒய்டரான செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்கனால இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் வந்து பெட்டராகவே இருக்குது. சிட்டி டிரைவிங்லாம் பண்ணுறீங்கன்னா இதோட பிக்கப் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த பைக்கோட ப்ரோஸில் ஆட் ஆகுது. CB350 ஹைனஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட கோர் வந்து கம்ஃபர்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டரோ ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா. ஆனால் அதே மாதிரி மைலேஜ் நல்லா கொடுக்கணும். நான் ஒரு ஃபேமிலி பர்சன் பட் லாங் ரைடும் போவேன், மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு யங்ஸ்டர் தான் பட் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து சாஃப்ட்னஸ். ஸோ அதனால் அந்த சாஃப்ட்னஸை விரும்புகிறவங்களுக்கு இந்த ஹைனஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்எஸ் யார் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யங்ஸ்டர், எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியரான ரெட்ரோ லுக் ஸ்டைலில் ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுளான பைக் வேணும், சிட்டி டிரைவிங் நிறையா பண்ணுவேன், ஹைவேஸில் வந்து அக்கேஷனல் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை ட்ரை பண்ணுவீங்க. இந்த கம்பேரிசனில் வந்து CB350 ஹைனஸ் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், RS யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எப்பவுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, கியர்ஸ் என்ஷோர் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.